எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்? பிறந்தோம், வளர்த்தாங்க, வளர்ந்தோம், படிக்க வச்சாங்க, படிச்சோம், அப்புறம் வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனோம், சரி, அப்புறம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சோம், அப்புறம் கடன் கட்டணும், கல்யாணம் பண்ணுனாங்க, எதுக்குடான்னு கேட்கவே இல்லை. கண்ணை மூடிட்டு போய் தாலி கட்டிட்டோம், சில பேர் மோதிரம் மாத்திட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம். அடுத்து வீட்டுல ஏதாவது விசேஷம் இல்லையான்னு கேட்டு உயிர் எடுத்தாங்க. ஏன்டா என் வீட்டுல விசேஷம் வச்சா நீ ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? நான் விசேஷம் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம கேட்கல. விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டேன் நானு? கஷ்டமான கேள்விக்கெல்லாம் பதில் நான் சொல்ல போறேன். உங்களை ஈஸியான கேள்வி தானே கேட்கறேன், பதில் சொல்லுங்க. விசேஷம்னா என்ன அர்த்தம்? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கல. நம்ம குழந்தைய பத்தி எவன் கேட்கறான் பாருங்க. நம்ம குழந்தை குட்டி பெத்துக்கிற பத்தி ஊர்ல போறவன், ரோட்ல போறவன் கேட்கறான். வீட்டுல ஏதாவது விசேஷம். இதுல பெரிய கூத்து என்னன்னா, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டுல விசேஷம் இல்லைங்களா, வீட்டுல விசேஷம் இல்லைங்களா? டே, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் புள்ள பெத்துக்கிட்டா என்ன, பெத்துக்காட்டி என்ன? இந்த கேள்வி கேட்கல. இவனுங்களுடைய டார்ச்சருக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? குழந்தை குட்டியும் பெத்தாச்சு, அப்புறம் அதுவும் வளர்ந்து வருது, அப்புறம் அதை படிக்க வைக்கிறோம். இதே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்குறோம், எந்திரிக்கிறோம், பொண்டாட்டி சண்டை, புருஷன் சண்டை, அப்புறம் வீட்டு வேலைக்கு போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், பிசினஸ் பண்றோம், கோடி கோடியா சம்பாதிக்கிறோம். இடையில சில பேருக்கு உதவுறோம். அப்புறம் வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேல கை காலில் பிரச்சனை வருது, அப்புறம் சுடுகாடு வருது, போய் படுத்துக்கிறோம். இதுதான் நடக்குது. எஸ் ஆர் நோ? என்னைக்காவது ஒரு நாளாவது உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏன் நான் இதெல்லாம் பண்றேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாரும் யோசிக்கல. நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க நேரம். இந்த கேள்வி வந்திருந்தது அப்படின்னா நீங்க இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருப்பீங்க. சில பேருக்கு இந்த கேள்வி வரும், ஆனா அந்த கேள்விய ஃபுல்லா கோ த்ரூ பண்ணாம மறுபடியும் பழைய குருடி கதவு தொடடின்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்குள்ளேயே மறுபடியும் என்டர் ஆயிடுறீங்க. இந்த கேள்வியை கேட்கணுமா கேட்க கூடாதா? ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இந்த வேலைக்காக தான் பிறந்தானா? எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தினோம்? இந்த உடம்பை எதுக்காக படைச்சாங்க? ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையில? இல்லவே இல்லை. இந்த சிந்தனை மட்டும்தான் ஒரு மனுஷனை மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தும். இப்போ நம்ம வெண்ணிலவன் பேசினா, அண்ணன் வந்து குரு, அண்ணன் வந்து மகான், அண்ணன் இப்படி, அண்ணன் அப்படி, ஐயா இப்படி, ஐயா அப்படி, ஐயா வந்து 3 வேளை சாப்பிடுவாரு, 3 வேளை குளிப்பாரு, எல்லாம் சொன்னா. நான் என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மானம் கட்டுவேன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல வெக்கப்படுறதுக்கு என்ன, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் யாரு? 1ஆம் நம்பர் மானம் கட்டுவேன், 1ஆம் நம்பர் பிச்சைக்காரன், 1ஆம் நம்பர் அயோக்கியன், இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. 1ஆம் நம்பர் பஞ்ச பரதேசி. இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவு கேவலமான ஒரு ஆள் நான். இத நான் உணர்ந்துட்டேன். இத நான் உணர்ந்ததுனால இன்னைக்கு என்ன எல்லாரும் கடவுள்ன்றாங்க. இது என்ன, எனக்கு புரியல இந்த கான்செப்ட். நீங்க எல்லாம் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் வாழ்க்கையிலேயே மிக மிக உயர்ந்தவன், எனக்கு வாழ்க்கையில தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் உயர்ந்த நிலைக்கு நான் போயிட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப அறிவு ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு, நான் பல கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன், நான் எவ்வளவு பெரிய காடி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்றேன், நான் ரேஞ்ச் ரோவர் யூஸ் பண்றேன், நான் பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய வீடு வச்சிருக்கேன், நான் 3 பொண்டாட்டி கட்டியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? எவன் ஒருவன் தன்னை தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை தானே உயர்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் தாழ்த்தப்படுவான். அவ்வளவுதான். கிளாஸ் முடிச்சு எந்திரிச்சு போலாம். ஆனா நீங்க எந்திரிக்க மாட்டீங்க. கரெக்டா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா சத்தியமா அவ்வளவுதான் கிளாஸ். என்ன கிளாஸ்? வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் கீழே தன்னை வச்சுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில ஒருத்தன் உயர்ந்து போய்கிட்டே இருப்பான். இவ்வளவுதாங்க தத்துவம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகணும், எத்தனை வயசாகணும் நீங்க நினைக்கிறீங்க? இது இப்படி சொன்னா புரியாது உங்களுக்கு, நான் கிளியரா சொல்றேன்.
அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும். அடக்கம் என்பது மிகவும் அவசியம்ங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? நல்லா கவனிக்கணும். தன் உயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழுங்கிறார். அப்பப்ப திருவள்ளுவரையும் கொஞ்சம் காரணம் இழுத்துப்பேன், ஏன்னா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அதனால சின்ன சின்ன கோட் சொல்லுவோம், நல்லா கவனிக்கணும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தான், தனக்கு, தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த தான் என்கின்ற தன்மையை விட்டு எவன் ஒருவன் பிற உயிர்களின் நலன் கருதி வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனாக பார்க்கும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் இப்ப நான் பேசுறது, இப்ப நான் கொஞ்சம் மோசமானவன், இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு. ஏன் அப்படின்னா, ஏதோ பேசினேன், நீங்களும் ஏதோ கேட்டீங்க, அப்படியே ஜாலியா போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வேற வழியே இல்லை, நீங்க இதுக்கப்புறம் மாறித்தான் ஆகணும். நான் நல்லா தானப்பா இருக்கேன், தப்பான ஸ்டேட்மெண்ட், அப்படி யாரும் இனிமேல் சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கேன்னு நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்களுடைய வாழ்க்கை கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது இறைவனோட அருளால நான் நல்லா இருக்கேன்றது வேற, நான் எல்லாத்துலயும் சரியாதான் இருக்கேன்னா நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்? முதல்ல உங்களுக்கு எது சரின்னே தெரியாது, எவ்வளவு தூரம் நீங்க பயணம் பண்ண போறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கை எப்ப முடிய போகுதுன்னு தெரியாது, லேர்னிங்ன்றது வாழ்க்கையோட கடைசி வினாடி வரைக்கும் இருக்கும் அதுவும் தெரியாது. எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன்ற தன்மையில வாழும்போது நீங்க கடைசி மூச்சுன்னு ஒண்ணு விடுவீங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? நான் கடைசி மூச்சு விட்டது இல்லைன்றீங்களா? கடைசி மூச்சு விடுறவனையாவது பாத்திருக்கீங்களா இல்லையா? எப்படி தெரியுமா கடைசி மூச்சு விடுவான்? எப்படி விடுவான்? அப்படி இழுப்பான். எப்படி இழுப்பான்? எப்படிங்க இழுப்பான்? இப்பயாவது விடுங்க கடைசி மூச்சு ஒரு டைம், அது திருந்துங்க. எப்படி விடுவான்? ஏன்? அவன் உயிர் வெளியே போக முயற்சி பண்ணுது. இந்த கடைசி வினாடியில அவன் மூச்சு போகும்போது கூட அவனுக்கு ஒரு லெசன் அங்க லேர்ன் பண்றதுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, யார் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல? அப்படி யாராவது இருக்காங்களா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? கற்றது கை மண் அளவுன்னு சொன்னாங்க. நான் சொல்ற கற்றது கை மண்ணுன்னா கூட அதிகம், கற்றது கை நுனி அளவு கூட கிடையாது. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மாபெரும் காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திமிரு வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க வீட்டு திமிரு எங்க வீட்டு திமிருலாம் கிடையாது, அநியாயத்துக்கு திமிரு. கொஞ்சம் அழகா இருந்துட்டா உங்களை கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒண்ணு இல்ல, போற வழியில ஒருத்தர் மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டானே என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நாள் எதை வச்சு நீங்க பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க அழகை வச்சுதான் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப ஆசிட் அடிச்சுட்டான், இப்ப எதை புடிச்சிட்டு நீங்க வாழ்வீங்க? இத்தனை நாள் அழகு இருந்தது, அதை காமிச்சு வாழ்ந்தீங்க. அழகு இருந்தது, அதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்க. நான் ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன், இது யாருக்குமே ஜெண்டர் பயாஸே கிடையாது இதுக்கு. இப்ப மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டான், அழகா இருக்குமா முகம்? இப்ப எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? மூஞ்சில ஆசிட் அடிச்சாதான் இந்த சிந்தனை வருமா? ஐயோ மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டா இப்ப நான் எதை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றது? இறைவன் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வரப்பிரசாதம், அதுல மாற்று கருத்து இல்ல. அதை எப்படி பயன்படுத்துறீங்க அதான் கேள்வி. சரி, அழக விட்டுருவோம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு வீடு ஒண்ணு வச்சிருக்கீங்க, பூகம்பத்துல உள்ள போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? போகாத வரைக்கும் சந்தோஷம், ஒரு வேளை போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? எதை காமிச்சு பில்டப் பண்ணுவீங்க அப்புறம்? சரி, வீட்டை விட்டுருவோம். ஒரு காஸ்ட்லி காடி ஒண்ணு உபயோகப்படுத்துறீங்க, என்னது? ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஓ இல்ல ஒரு இதெல்லாம் வாங்க வேணான்னு சொல்ல, நல்லா கவனிக்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நாளைக்கே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கோங்க, பட் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா இது உங்களை அழிச்சிரும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு காஸ்ட்லியான காடி வச்சிருக்கீங்க, இந்த காஸ்ட்லியான காடி நாளைக்கு ஆக்சிடென்ட்ல அவுட். அந்த காஸ்ட்லியான காடி வாங்க வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய வேலை உங்களை விட்டு போயிருச்சு. மந்த்லி இஎம்ஐ கட்ட முடியல,
அப்படி இல்லையா, ரெடி கேஷ் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அந்த கார் போயிருச்சு, டோட்டல் லாஸ். அந்த கார் என்ன டோட்டல் லாஸ்னா என்ன? இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது, மறுபடியும் அந்த காரை யூஸ் பண்ணவும் முடியாதுன்னு அர்த்தம். இப்ப எதை காமிச்சு எதை பில்டப் பண்ணி வாழ்வீங்க? இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நிரந்தரமானது கிடையவே கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க மறைச்சு வச்சு பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும், உங்களுக்கு வாய்க்கப்பட்ட தாயும் தந்தையும், உங்களது கணவனும் மனைவியும் குழந்தையும், ஒருத்தம் கூட உங்க கூட வரமாட்டான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் எழுதி வச்சுக்கோங்க. இல்லையே என் புருஷன் கூட வராரு, கடைசி வரைக்கும் கூட வருவாரான்னு யோசிச்சு பார்க்கணும். இல்லையே என் மனைவி கூட வராளே, கடைசி வரைக்கும் கூட வருவாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்ன எழுதிட்டாரு? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவலிக்க. டேய், நீ ஒரு ஊசியில நூல் கோர்க்கணும்னா அதுக்கு ஒரு ஓட்டை இருக்கணும் அந்த ஊசிக்கு பின்னாடி, அதானே? அதான் காதற்ற ஊசி. அந்த காது இல்லாத அந்த ஊசி இருக்குல்ல, அது தங்க ஊசியா இருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வேணா நீங்க வச்சு உங்களை வேணா குத்திக்கலாம், உங்க கண்ணை வேணா நீங்களே குத்திக்கலாம். வேற அதை வச்சு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, பயன்படுத்த முடியுமா? நோவே. இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? பிறப்பு என்ற ஒன்று வந்தவுடன் இறப்பு என்ற ஒன்று உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜாலியா போறேன்ற, நீங்க ஜாலியா தான் வாழணும், ஆனா ஜாலியா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது எங்க கொண்டு போய் முடிக்கணும் பாத்தீங்கன்னா, இப்பவே உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுல கண்ட்ரோல் இல்ல. லெஃப்ட் போறீங்க, ரைட்டு போறீங்க, இஷ்டத்துக்கு லேண்ட் மாதிரி ஓட்டுறீங்க, யூட்டன் பண்ண வேண்டிய இடத்துல ரிவர்ஸ் வரீங்க, ரிவர்ஸ் வர வேண்டிய இடத்துல யூட்டன் பண்றீங்க, தப்பா காடி ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவீங்கன்ற. இந்த உடம்பு என்கின்ற இந்த காடிய ஓட்டுறதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கா, தெரிஞ்சுக்கணும். இது வாங்க அடுத்து ஈப்போல கிளாஸ் நடக்குது, நான் அங்க சொல்லித்தரலாம் சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் வில்லங்கமானவன். எப்படி நாளைக்கு நானும் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, நீங்களும் உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியாது. எஸ் ஆர் நோ? 25ஆம் தேதி ஈப்போ வரைக்கும் நான் உயிரோட இருந்தாதான் ஈப்போ கிளாஸ். 25ஆம் தேதி நான் உயிரோட இல்லைன்னா ஈப்போ கிளாஸ் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? எஸ் ஆர் நோ? அதனால இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல எவ்வளவு சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். எஸ்கேப் ஆயிருங்க. இன்னைக்குள்ள இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நாளான்னைக்கு உலக அழியுதுன்னு வச்சுப்போம். இன்னைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பிராக்டிஸ் பண்றீங்க, இல்ல அந்த சிந்தனையில உங்க மனம் மாறுது, ஞானத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளான்னைக்கு இந்த உலகம் அழியுது அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் முயற்சி பண்ணீங்கல்ல, இந்த ஒரு நாள் முயற்சிக்காக இறைவன் அடுத்த பிறவி உங்களுக்கு நல்ல பிறவியா கொடுப்பார். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? இன்னும் நீங்க திரும்பவே இல்லை, இன்னும் நீங்க ஞானம் பக்கம் வரல. ஞானம்னா என்னப்பா? முதல்ல என்னப்பா ஞானம் பேசுறீங்க? ஞானம்னா என்ன? நீங்க சொல்லுங்க, ஞானம்னா என்ன? தெளிவு. வேற எனி அதர் ஐடியா? சும்மா சொல்லுங்க, தப்பா சொன்னாலும் நான் ஒன்னும் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். எனவே பேச வச்சு உயிர் எடுக்கலான்னு பாக்குறீங்க பாருங்க, விடுவேன்னா நான். சொல்லுங்க, அறிவு வேற, சாரி நாலேஜ் வேற, சரண்டர் வேற, பக்குவம் தெளிவு ஓகே, வேற புரிதல் வேற. ஞானத்துக்கு அப்படியே ஆங்கில விளக்கம் கொடுக்குறீங்க, விஸ்டம் அப்படின்னு. விஸ்டம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்னா என்னன்னு கேக்குறேன். இறையாற்றல் ஓகே. உண்மையை தெரிந்து கொள்ளுதல். அவருக்கு நல்ல ஒரு கிளாப் ஒண்ணு பண்ணுங்க. புட் ஸ்டாப்ல. ஞானம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா உண்மை அல்லது சத்தியம்னு அர்த்தம். ஞானம்னா என்ன? உண்மை அல்லது சத்தியம் என்று பொருள். பட் இந்த ஞானம் அல்லது சத்தியம் என்பது எல்லாருக்கும் புரியாது. ஏன் தெரியுமா புரியாது? நீங்க பொய்யிலேயே வாழ்ந்து பொய் உங்களுக்கு பிடிச்சு போய் பொய்யில சுகம் காண அதுல நீங்க டிராவல் பண்ணி அதுலயே ஆரம்பிச்சிட்டதுனால
உண்மைன்னு ஒண்ணு இருந்தாலும் அதுல டிராவல் பண்றதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எவ்வளவு பெரிய சுகம் லேட்டரா கொடுக்கட்டுங்க, முதல்ல இன்னைக்கு எனக்கு சுகம் வேணுங்க, அதனால நான் பொய்யிலேயே வாழ்ந்துக்கிறேன்றீங்க. இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணிடலாமா? ஏன் ஞானம் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்ல? ஏன் ஞானம் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்ல அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்ன, புரியுற மாதிரி சொன்னா புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அழகான ஒரு பொண்ணை பார்த்து, இல்ல அழகான ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து, உன் கண்ணு எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது நல்ல வார்த்தை தானே, ஒண்ணு தப்பான வார்த்தை ஒண்ணும் இல்லையே. காலையில தூங்கி எந்திரிச்சோடனே கண்ணை பார்த்த எவனோ ஒருத்தன் இந்த வார்த்தையே சொல்லுவானா? உங்களுக்கு ஞானத்தை இதுக்கு மேல எளிமையா எனக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது. உன்னுடைய கூந்தலின் நறுமணம் எவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையாவே குளிக்காம 4 நாள் இருந்த ஒருத்தன் அந்த கூந்தலின் நறுமணத்தை மோந்து பார்த்துட்டு, உன்னுடைய கூந்தலின் மனம் மிகவும் அழகாக இருக்கு, மிகவும் அருமையா இருக்கு சொல்லுவானா? சொல்லுவானா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி நக்கீரரே ப்ரூவ் பண்ணிட்டாரு. பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையில் மனமே இல்லை அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதாடுறாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு? இல்ல இருக்குன்றார். வேணும்னே வந்து வம்புழுக்கிறாரு. அவர் வேற மேட்ரு, அவர் வந்தது வேற விஷயத்துக்காக வந்தாரு. இருந்தாலும் அப்புறம் சண்டை போடுறாரு, அப்புறம் நெத்திக்கண்ணை திறக்கிறாரு, எரிக்கிறாரு. இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான்றாப்ல. அதுக்கப்புறம் அவருக்கு உயிர் கொடுக்குறாரு, வேற கணக்கு. இருந்தாலும் கூட உண்மை என்ற ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், இதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பொய் சுகங்களுக்கே உங்களது மனமும் உங்களது உடலும் பழகி விட்டது முழுக்க முழுக்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்களை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்ல, லவ் பண்ண வேணான்னு சொல்ல, லிவின்ல இருக்க வேணான்னு சொல்ல, குழந்தை குட்டி பெத்துக்க வேணான்னு சொல்ல, நான் எதுவுமே சொல்லல. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். எதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன்? இந்த கேள்வியை மட்டும் கேட்கணும் நீங்க அப்பப்போ. இந்த கேள்வி கேட்டீங்கன்னா தான் பதில் கிடைக்கும், இல்லை என்றால் பதில் கிடைக்காது. ஏன் ஞானம் ஒருத்தனுக்கு அவசியம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உண்மையை உங்களால தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். அந்த உண்மை உண்மைன்றியா, அப்படி என்னதான்டா உண்மை? எவ்வளவு பெரிய உண்மை சொல்லிடலாமா? வெளிப்படையா சொல்லிடலாமா? என்னதான்டா உண்மை? அப்படி இங்க என்னதான் இருக்கு? இங்க ஒண்ணுமே இல்ல, அதான் உண்மை. என்னடா சேர் இருக்கு, டவுசர் இருக்கு, பேண்ட் இருக்கு, லைட் இருக்கு, பின்னாடி இவ்வளவு பெரிய எல்இடி இருக்கு, சட்டை இருக்கு, வேஷ்டி இருக்கு, மைக் இருக்கு, இல்லன்றியே. இருக்கு ஆனா இல்ல. குழப்பறானா? கரெக்டா சொல்றேனா? கரெக்டா இருக்கு, ஆனா லைட்டா குழப்பற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த 2 கண்களுக்கு பேர் ஊனக்கண்கள். இந்த 2 கண்களுக்கு பேர் என்ன? ஊனக்கண்கள். இந்த 2 கண்கள் வழியாக நீங்கள் எதை பார்த்தாலும் இருப்பது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அந்த பொருள் அங்கே இல்லை. இது உங்களுக்கு இப்ப புரியாது. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நீங்க பயிற்சி பண்ணியோ இல்ல ஜீவகாருண்யத்துல இருந்து உயிர்களுக்கு சேவை செய்யும் போதுதான் புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த 2 கண்கள் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த பொருளும் உண்மை இல்லை. மரம் இருக்கு ஆனா இல்ல, காத்து இருக்கு ஆனா இல்ல, போர்டு இருக்கு ஆனா இல்ல. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? கார்ல போயிட்டே இருக்கீங்க, போயிட்டு இருக்க முன்னாடி தண்ணீர் இருப்பது போல தோன்றும். ஸ்லோ பண்ணுவீங்க, இறங்கி போய் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்காது. அந்த தண்ணிக்கு பேர் என்ன? காணல் நீர், அல்லது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மிராஜ். அங்க இருக்கு ஆனா இல்ல. அதுபோல இறைவன் இந்த உலகம் எனும் மாயையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா, மிகப்பெரிய இன்ஜினியரிங் மைண்டோட ஒரு பிசுறு கூட இல்லாம பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுல பெரிய கூத்து என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதனாலதான் இதற்கு பேர் மாயை என்று வைத்தார்கள். இதுக்கு பேர் என்ன? மாயை. மாயை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய் என்று பொருள். அப்ப மெய் என்பது என்ன? இந்த உடலையும் மெய் என்று கூறுவார்கள், பட் இந்த உடலும் பொய் தான். அப்ப உண்மையான மெய் என்பது என்ன? ஒண்ணும் இல்ல. ந புண்ணியம் ந பாபம்ங்கிறார் ஆதிசங்கரர். என்ன சொல்றாரு? இங்க பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. எப்போ? தெரிஞ்சவனுக்கு. தெரியாதவனுக்கு எல்லா பாவமும் இருக்கு, எல்லா புண்ணியமும் இருக்கு. தெரிஞ்சவனுக்கு தான் புண்ணியம் இல்ல, பாவம் இல்ல. இரவும் இல்லை, பகலும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நிலமும் இல்லை, நீரும் இல்லை, காற்றும் இல்லை, ஒளிமண்டலமும் இல்லை, வளிமண்டலமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா எல்லாம் இருப்பது போலவே தோன்றும். ஏன்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எது தெரியுமா பார்க்கும்?
உங்களோட ஆன்மா தான் பார்க்கும். அந்த ஆன்மாவை ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சிட்டானுங்க. அந்த டப்பாக்கு பேரு உடல்னு அர்த்தம். இந்த உடலுக்குள்ள உங்களுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் இது பொய்யாக தோன்றும். ஆனால் இது எதுவும் உண்மை கிடையாது. இது எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது எதுவுமே இல்லை. உண்மை போல தோன்றும், ஆனால் இது எதுவும் உண்மை இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி வச்சிருக்கான் பாருங்க ஆப்பு. இப்ப என்னதான் என்னை செய்ய சொல்றேன்? காலம் போற கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுல 2 வகையில வெயிட் பண்ணி சாகலாம். ஒண்ணு, தெளிவோட செத்து அடுத்த பிறவி இல்லாம போகலாம். அப்படி இல்லைன்னா தெளிவில்லாம செத்து மீண்டும் எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அதை அடையறதுக்காக இப்ப ராமசாமி குப்புசாமின்னு இருக்கீங்கன்னா அடுத்து மணிகண்டன் சுப்பிரமணியன் இன்னொரு பேர்ல வருவீங்க. ஏன்? உங்கள் மனம் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காரணத்திற்காக இறைவன் பெரும் கருணை கொண்டு உங்களுக்கு மீண்டும் இன்னொரு உடலை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு கெட்டது பண்ணல. அவர் என்ன பண்றாரு? நீ தானே இங்க வாழணும்னு ஆசைப்பட்ட, வாழு, போ, செகண்ட் ரவுண்ட் போயிட்டு வான்னு இன்னொரு உடலை கொடுத்து அனுப்புற. இதுதான் நடக்குது. மீண்டும் மீண்டும் இது நடக்கும். மீண்டும் மீண்டும் நடக்கும். again and again and again and again and again and again and again it will happen in your life. ஏதாவது புரியுதா நான் சொல்றது? நான் பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் சொன்னா குழம்பிறீங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தாலே உடம்பாரையின் உயிர் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஓடி 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 உட்கலந்த ஜோதியே. இது என்ன புரியும் உங்களுக்கு? இப்படிலாம் நான் பாடினா இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீ கடைசி ஏதோ பேசுறாரு, பெரிய அறிவாளி போல. நான் அறிவாளின்னு எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல நான் மிகப்பெரிய முட்டாள்ன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் அதை ப்ரூவ் பண்ண வரல. நான் அறிவாளியோ முட்டாளோ என்ன விடுங்க. நீ என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தோத்து போயிருவீங்க. நான் எப்போ என்ன மனநிலையில எப்படி செயல்படுவேன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னுடைய நோக்கம் என்னன்னா உண்மையை தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, எஸ்கேப் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா இல்லாட்டினா மீண்டும் மீண்டும் பிறப்பீங்க. ரொம்ப கொடூரமான காலகட்டம்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம்லாம் இது கிடையாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு கொடூரமான வாழ்க்கையில நீங்க போய் வாழ போறீங்கன்னு தெரியும். இதுவே மாயைன்றேன். இப்ப இங்க வாழ்றதுக்கே பிடிக்காம தண்ணி அடிக்கிறீங்க, சரக்கு அடிக்கிறீங்க, மற்ற போதைப் பொருட்கள் யூஸ் பண்றீங்க. இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இதுல போய் சிக்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, வெளியில வர முடியாது. உள்ள போறவனுக்கு வெளியே வர தெரியணும். மரம் ஏறுறவனுக்கு கீழே இறங்கவும் தெரியணும். ஏற மட்டும்தான் தெரியுது, மேலேயே உட்காந்துக்கீங்க, இறங்க தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? இது போக போக எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்னா நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இருக்கார், அவரு செத்து போயிட்டார். அவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அவரை உயிரோட கொண்டு வர முடியுமா? ஆனா இப்ப உயிரோட கொண்டு வரலாம். மீண்டும் அவங்க கிட்ட நீங்க பேசலாம், வாழ்க்கை வாழலன்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? ஹானஸ்டா பேசணும். ஞானி மாதிரி பேசக்கூடாது. விருப்பப்படுவீங்களா மாட்டீங்களா? விருப்பப்படுவீங்களா மாட்டீங்களா? கொண்டு வருவானுங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒண்ணு. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க விருப்பப்படுற கேரக்டர் ஒரிஜினலாவே அங்க வந்துரும். அந்த கேரக்டரோட நீங்க வாழலாம். உங்களோட கான்சியஸ்னஸ் ஃபுல்லா அதுல போயிடும். அதுல ப்ரோக்ராம் பண்ணிடுவான். இப்ப கொண்டு வந்துட்டான். யாரு? எலான் மஸ்க். நியூரா லிங்க்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். சிப்பை வந்து மூளையில இன்செர்ட் பண்ணி இப்ப அந்த உயிர் வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. அந்த சிப்பை எடுத்து உங்க பிரெயின்ல எல்லாம் பொருத்துவானுங்க அவனுங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் எந்த மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வந்திருக்கான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு? எவன் உங்க நன்மைக்காக வரான்னு சொல்லுங்க. இப்ப எனக்கே ஒரு சுயநலம் இருக்கு, வெளிப்படையா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கலாம், எனக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டானுங்க மேல. இப்ப அந்த சுயநலத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கே சுயநலம் இருக்கு. பிசினஸ் மேனுக்கு எல்லாம் சுயநலம் இருக்குமா இருக்காதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களை ஆபரேட் பண்ணுவான். அப்ப அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க எந்த கேரக்டர் விருப்பப்படுறீங்களோ அந்த கேரக்டர் கூடயே வாழலாம், அந்த கேரக்டர் கூடயே பயணம் பண்ணலாம், சுகமாவே இருக்கலாம், சந்தோஷமாவே இருக்கலாம். இது இருக்கிறதெல்லாம் போதையெல்லாம் விட பெரிய போதை. இது இந்த போதைக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா இதுவே மாயைன்ற. அப்ப அதுக்கு பேர் என்ன? மாயையிலே கேவலமான மாயை. அந்த மாயைக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க வர்றதுக்கே பிடிக்காது. நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா சோலி சுத்தம் முடிஞ்சு, க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். உங்களுக்கு இங்க வர்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பசிக்காது, மாத்திரை போட்டுப்பீங்க, வேலை செய்ய பிடிக்காது, உழைக்க பிடிக்காது, எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காது, ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. எப்படி இது உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு அவதார் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? சும்மா கை தூக்குங்க. என்னங்க இப்ப இதுல என்னங்க குற்றம் இருக்கு? பாத்தீங்களா அந்த அவதார் படம்? பாத்தீங்களா? இவங்க கால் முடியாம படுத்திருப்பான், ஆனா இவனோட உயிர் எங்க இருக்கும்?
வேற ஒரு உலகத்துல இருக்கு, அங்க நல்ல ஹெல்த்தியா ஊர் சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆயிருவீங்க நீங்க. இது நடக்கும் இல்ல நடக்க போகுது. பார்த்ததுனாலதான் சொல்றேன், பார்க்காதனால சொல்றேன், எல்லாத்தையும் ப்ரூஃபோட தான் பேசுறேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னால பிசிக்கல் ப்ரூஃப் எல்லாம் காட்ட முடியாது. நம்புங்க, உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால வெளியில வரவே முடியாது. இந்த மாயில இருந்தே உங்களால வெளியில வர முடியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிகரெட் அடிச்சு பழகிட்டீங்க, ஒரு சரக்கு அடிச்சு பழகிட்டீங்க. இந்த போதையே அடிக்கடி உங்களை இதுக்கு பேர் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ். அடுத்து வேற எவனா சரக்கு அடிக்கும் போதோ சிகரெட் அடிக்கும் போதோ ஸ்மெல் அடிக்கும், அந்த ஸ்மெல் லைட்டா நீங்க ஸ்மெல் பண்ணும் போதோ இல்ல அந்த டப்பாவை எங்கேயாவது விஷுவலா பார்க்கும்போது ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு ஆகுதா ஆகலையா? உங்களையே அடின்னு சொல்லுது. அந்த ட்ரிகரிங் பாயிண்டே உங்களால கிராஸ் பண்ணி வேணான்னு சொல்ல தெரியல. அதனாலதான் அடிக்ட் ஆகிடுறீங்க அதுக்கு. எஸ்ஆர்னோ? நீங்க இப்ப இதுல இருந்தே வெளியில வர தெரியல உங்களுக்கு. நீங்க இதெல்லாம் போய் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா எப்படி வெளியில வருவீங்க? உங்க ஆன்மா எப்படி நிம்மதி நிலைக்கு போகும்? முதல்ல ஆன்மா நிம்மதி நிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை அடையிற வரைக்கும் இந்த ஆன்மாவை விடுதலை அடைய விடாம உங்க மனசு இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ரெண்டு வகையில அந்த ஆசையில இருந்து வெளியில வரலாம். ஒண்ணு, கொஞ்சம் யோசிச்சு இந்த ஆசை அவசியம் தானா, முக்கியம் தானா, இது நம்மளை எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட போகுது, இது எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் கொண்டு வரும், 80 வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த நிலைக்கு போறதுக்கு நான் ஏன் அதை பண்ணேன், இப்பவே அதுல இருந்து வெளியில வந்துடுறேன்னு வெளியில வந்தாலும் அந்த ஆசையில இருந்து வெளியில வந்துடலாம். இதுக்கு பேர் புரிதல் அல்லது ஞானம் அல்லது ஞான புரிதல். இப்படியே வெளியில வரலாம். அப்படி இல்லைன்னா செருப்படிப்பட்டு, மிதிப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, காஞ்சிப்பட்டு, அந்த பட்டு இந்த பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுக்கோங்க. அத்தனையும் பட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கோடி ரூபாய் இழந்து அந்த இடத்துக்கு போய் வயசாகி கைகால் விளங்காம போய் அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஓ 80 வயசானா வேகமா ஓட முடியாது போல. 80 வயசானா வேகமா ஓட முடியாதுன்றத ஏன் 20 வயசுலயே யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி போயிருச்சா? ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நான் போய் ஃபீல் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அந்த அனுபவத்தை நான் கத்துப்பேன் அப்படின்னா ரொம்ப சிரமம். இதுக்கு பேரு சுய புத்தி. சொல் புத்தியிலே திருந்துட்டீங்கன்னா கான்சிக்வன்சஸ் கம்மி. சுய புத்தியில திருந்துறவங்க திருந்தலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியசாலியா இருக்கணும், வில் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், உள்ள போறவனுக்கு வெளியில வர தெரியணும். அப்படிலாம் இருக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. சிக்கிப்பீங்க, மாட்டிப்பீங்க, உங்களால் நிச்சயமாக வெளியே வர முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் என்பது மாபெரும் மாயை. உங்களை அழிப்பதற்குண்டான அனைத்து பிளானையும் போட்டானுங்க. நீங்கள் இன்று உண்ணக்கூடிய உணவு உணவல்ல, விஷம். மண் மலடாகி விட்டது, காற்று மாசுபட்டு விட்டது, நீர் கலப்படம் செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் உண்ண அஜினோமோட்டோ கலக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரிஜினல், இப்போ ஒருத்தன் நல்லெண்ணெய்னு ஒண்ணு கொடுக்கறான், அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்கறான்? கசப்பு சுவையே இல்லாத சுத்தமான நல்லெண்ணெய். அடே கசப்பு சுவை இல்லைன்னா அது நல்லெண்ணெயே இல்லடா, நீ என்னடா நல்லெண்ணெய் கொடுக்கற? எனக்கு புரியலையே. முதல்ல நம்ம எப்படி விளக்கிட்டு இருந்தோம்? பேஸ்ட் பிரஷ் வச்சா விளக்கிட்டு இருந்தோம். வேப்பங்குச்சி, பல்பொடி, செங்கல், வெறுங்கை இதை வச்சு விளக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தான், உப்பு வச்சு விளக்கணும். அப்புறம் என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா வந்தான், அப்புறம் பேஸ்ட்டுக்கு மாத்தினா, அப்புறம் அதை மாத்தினா, இதை மாத்தினா. இப்ப என்ன சொல்றான்? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு மறுபடியும் கேட்கறான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏண்டா எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து மீண்டும் என்ன பேஸ்ட்ல உப்பு இருக்கான்ற அளவுக்கு நீ கேட்கறனா, நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம இது நம்ம விளையாட்டா எடுத்துக்கொண்டாலும் கூட நவீன யுகம் நம்மை ஆட்கொண்டு வருகின்றது. உண்மையை மறந்து கொண்டே போகிறோம். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமா சொல்றேன், இன்னும் பல 100 பல்லாயிரம் பல லட்சம் பிறவிகள் நீங்க எடுப்பீங்க. திருமூலர் திருமந்திரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுதானே என்ன சொல்றேன்னு? பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாகவும் நீ பிறப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் உங்களுக்கு இந்த மனித உடல் கிடைக்குமான்றது டவுட் தான். ஏன் மனித உடல் அவ்வளவு சிறப்பு? மனித உடலில் இருக்கும் போதுதான் நீங்கள் பிறவியற்ற நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். இல்லை என்றால் மீண்டும் டீகிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கை கால் விளங்காம பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்ணு தெரியாம பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோய்களோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மோசமான தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கு, மோசமான பொண்டாட்டி அமைய வாய்ப்பு இருக்கு, மோசமான புருஷன் அமைய வாய்ப்பு இருக்கு. எல்லாம் சரியா இருந்தாலும் ஒரு புள்ள தப்பா பிறந்ததுன்னா உங்க மான மரியாதைக்கு எடுத்து நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். நிச்சயமாக நடக்கும். சுகமா வாழ்றீங்களா, கஷ்டத்தோட வாழ்றீங்களா? பதில் சொல்லுங்க. சந்தோஷமா வாழ்றீங்களா, கஷ்டத்தோட வாழ்றீங்களா? அப்ப சந்தோஷமே கிடைக்கல உங்களுக்கு. பொய் பேசக்கூடாது, உண்மையை சொல்லணும். சந்தோஷம் இருக்கா இல்லையா வாழ்க்கையில? வெரி குட். கஷ்டம், சந்தோஷம் எத்தனை % இருக்கு? 50-50. ஏங்க இப்படி இவ்வளவு பெரிய பொய் பேசுறீங்க? ஏங்க ஒருத்தர் இந்தியால இருந்து கிளம்பி வந்தானே என்ன பொய் வேணாலும் பேசுவீங்களா நீங்க? கொஞ்சம் ஏமாந்தவன்லாம் உட்கார்ந்தா என்னையே நம்ப வச்சிருக்கோம், ஒருவேளை 50-50 தான் கிடைக்கும் போல அப்படின்னு. 20% சந்தோஷத்துக்காக 80% கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தான் நடக்குது உங்க வாழ்க்கையில. 20 ஜாஸ்தி, less than 10% தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. சந்தோஷம்னா முதல்ல என்ன நினைக்கிறீங்க? சரி, நிம்மதினா என்ன? மறுபடியும் சொல்றேன், இந்த வாழ்க்கையை உங்களை நான் வாழ வேணான்னு சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஊர் சுத்துங்க, கார் வாங்குங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சு போகணும். இல்லாட்டினா மறுபடியும் போக தூண்டும். மறுபடியும் அந்த ஆசை உங்களை விடாது. நல்லா கவனிங்க. சந்தோஷம்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, சந்தோஷத்துக்கு முதல்ல ஒருத்தன் போகணும் அப்படின்னா முதல்ல மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் திருப்தி நிலைக்கு போவீங்க. திருப்தி நிலைக்கு மனசு போனாதான் சந்தோஷத்துக்கு போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. இவ்வளவுதான் ரகசியம். முதல்ல இது எப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்ப நான் கொடுக்குறேன். எப்படி இருக்கும்? வேண்டான்னு விட்டுட்டு போயிருவீங்களா? டாக்ஸ் ப்ராப்ளம்லாம் நான் கட்டிக்கிறேன், வரக்கூடிய பஞ்சாயத்தை நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் உங்க கையில கொடுக்குறேன், ஃபுல்லா 100 ரிங்கெட்ஸ் நோட்ஸ். எப்படி இருக்கும்? சந்தோஷமா. ஏன் சந்தோஷமா இருக்கு? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லணும். அர்ஜென்ட்டா வயித்த கலக்குது உங்களுக்கு, பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணி இப்ப 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க போனாலும் என்னோட வாலண்டியர்ஸ் நிப்பாங்க, எல்லா பாத்ரூமும் லாக்டு, என்ன பண்ணுவீங்க? இப்ப சந்தோஷம் எங்க இருக்கு? சந்தோஷம் எங்க இருக்கு? ஏன் 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் வேன்ல எடுத்து தொடச்சுக்க வேண்டியதானே? ஏன் வேணான்றீங்க? இப்போ 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் சந்தோஷம் இருக்கு. இத்தனை வருஷம் காலம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க பாருங்க. இது புரியறதுக்கே நமக்கு எத்தனை வயசு? 50-60 வயசு ஆயிடுச்சு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு 30-40 வயசு, ஒரு சில பேருக்கு 28 வயசு. இதவே சொல்லி கொடுக்காத கல்வி என்ன கல்வி? பணத்துல இருக்கா அப்ப சந்தோஷம்? சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், பணத்தை ஓரமா வச்சுட்டு பாத்ரூமை திறந்து விட்டுறேன். இப்ப போய் உள்ள போய் உட்காருங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்குமா இருக்காதா? எல்லாம் ஒர்க்கெல்லாம் உள்ளுக்குள்ள பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்றீங்க? பைப் ஓபன் பண்றீங்க, பைப்பை லாக் பண்றாங்க. அங்க டிஷ்யூ பேப்பரும் இல்ல. இப்ப பாத்ரூம் சந்தோஷமா, தண்ணி சந்தோஷமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தண்ணி தான் சந்தோஷம். பாத்ரூம் சந்தோஷமா இப்ப உங்களுக்கு? இப்ப எது சந்தோஷம்? தண்ணி தான் சந்தோஷம். சரி, போய் தொலை, இது நல்லா இருக்கட்டும் சொல்லி தண்ணியை ஓபன் பண்ணி விட்டுறேன். தண்ணி நீங்க யூஸ் பண்ண வேண்டியதுல யூஸ் பண்ணிட்டு கதவை திறக்கிறீங்க, வெளியில லாக் பண்ணிடுறேன். கடுப்பாகுமா ஆகாதா உங்களுக்கு? துறடா, வேலை இருக்குடா, அடுத்துக்கு போகணும்டா. சரி, திறந்து இப்ப வெளியில விடுறேன். வெளியில விட்டோன்னே நான் என்ன பண்றேன், இப்ப இந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் நீங்க வச்சுக்கங்கன்றேன். இப்ப எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க, நடிக்காதீங்க, சொல்லுங்க. எதை சொன்னாலும் ஏதோ ஒண்ணு சொல்லுவானேன்ற மாதிரியே பாக்காதீங்க. அசிங்கப்படுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே. என்னைய எப்படி அசிங்கப்படுத்திருப்பாங்க எனக்கு இந்த தெளிவெல்லாம் கொடுக்கும்போது. எனக்கு வேற மாதிரி கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் இக்காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்டைல்ல கொடுக்குறேன். இப்ப அந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் கொடுக்குறேன். இப்ப எப்படி இருக்கும்?
ஓகே, அந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் எடுத்துட்டு கீழே போய் காடியில ஏறுறீங்க, மலேசியன் போலீஸ் 10 பேர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க உங்களை. மகாவிஷ்ணு பல கண்ட்ரிகள்ல திருடின பணத்தை மணி லாண்டரிங் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. மகாவிஷ்ணு உள்ள போறாரு, அவனை ஃபாலோ பண்ண அந்த குற்றத்துக்கு நீ சேர்ந்து உள்ள போன்றாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குமா? ஏன்? நீங்க தானே பணம் தானே சந்தோஷம், நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே. புடிங்கிட்டானுங்கல்ல, தெரியுது இல்ல? அப்ப சந்தோஷம் பணத்துல இருக்கா? அப்ப சந்தோஷன்றது எதுல இருக்கு? எதுல இருக்கு சந்தோஷம்? எதுல இருக்கு? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் மறைச்சிட்டாங்க, எல்லா உண்மையும் மறைச்சிட்டானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷம்ன்றது என்ன தெரியுமா? பொருட்களில் இல்லை, உங்களோட நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. நீங்க நம்புறீங்க அந்த 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் நம்புறீங்க. அது கிடைச்ச உடனே அந்த மனசு கிடைச்சிருச்சுன்னு நினைக்குது, அதனால ஓடிட்டு இருந்த உங்க மனசு நிக்குது. நின்னதுனால உள்ளுக்குள்ள இருந்து ஹாப்பினஸ் ஃப்ளோ ஆகுது. இதுதான் மேட்ரு. சயின்டிபிக்கா சொல்லணும்னா, மனம் ஓடினால் பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், டிசார்டர். ஓடிட்டு இருக்கக்கூடிய மனம் நின்னுச்சு அப்படின்னா ஹாப்பினஸ், திருப்தி, பேரானந்தம். அப்ப நீங்க எதை கத்துக்கணும்? பொருட்களை தேடுறதுக்கு கத்துப்பீங்களா, மனசை நிறுத்தி நிறுத்தி கத்துப்பீங்களா? இதுக்கு பேரு தாங்க ஞானம்.